அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் சேனல் லக்கி ரஹ்மான் சேனல். இப்போ இந்த சேனலில் 5 கிலோ அரிசி குஸ்கா எப்படி ஆக்கிறது, ஒரு 25-30 பேர்த்துக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர பாருங்கள். இப்போ ஆயில் 1 லிட்டர் ஆயில், ஓகே ஆயில் ஊற்றியாச்சு. அதில் ஒரு 5-6 பிரிஞ்சி இலை, ஒரு 20 கிராம்பு, பட்டை ஒரு 10-20 பட்டை, பூண்டு கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 10-12 ஏலக்காய், இது எல்லாமே போட்டு நல்லா வெடித்ததும் வெங்காயம் 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இப்போ அதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக செவந்து வந்துடும். போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும். வெங்காயம் இப்போ செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு பிடி புதினா, ஒரு 2 கட்டு கொத்தமல்லி இலை, இதையும் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போது இது கூட ஒரு 5-6 பச்சை மிளகாய், அதையும் இது கூட போட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி ஒரு 300 கிராம், பூண்டு ஒரு 300 கிராம். இதை நல்லா சீவிட்டு பூண்டையும் உரித்து பேஸ்ட்டாக அரைச்சி அதோட நம்ம கலந்துக்கணும். இஞ்சி 250 கிராம் போட்டாலும் போட்டுக்கலாம், 1/4 கிலோ இஞ்சி. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. பேஸ்ட் பண்ணி அதை எண்ணெயிலேயே போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இதில் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு 15-20 பேர், 25 பேர், 30 பேர் கூட சாப்பிட்லாம். தாராளமாக 25 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது 5 கிலோ அரிசிக்கு நம்ம பண்ணுறோம். குஸ்கா தான். இதில் ஒரு 5 ஸ்பூனு கரம் மசாலா, அதை இதோட இந்த எண்ணெயிலேயே போட்டுக்கணும். இப்போ இது கூட பச்சை மிளகாய் ஒரு 5-6-7-8 மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நிறைய போடுறதா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கிலோ தக்காளி. பச்சை மிளகாய் அதிகமாக போட்டால் மிளகாத்தூளை குறைச்சிக்கணும். 1 கிலோ தக்காளியை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை மசாலா கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வந்துட்டுருக்கு. இதில் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு போடணும். ஆனால் நல்லா காரமாக இருந்தால் 3 ஸ்பூன் போதும். காரம் இல்லாத மிளகாத்தூளாக இருந்தால் 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது மிளகாத்தூள் காரத்தை போல். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தயிர், அதையும் இதோட நல்லா கலந்துக்கணும். நம்ம 5-6 பேர்த்துக்கு ஆக்கிடுவோம், ஆனால் செய்வோம். இப்போ இது 25 பேர் 30 பேருக்கு செய்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ அதில் தண்ணி விட்டாச்சு. தண்ணி கொதிக்குது. தண்ணி அளவு 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. இது சீரக சம்பா அரிசி. இப்போ இதை நல்லா கலைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊறின அரிசியை நல்லா இப்போ தண்ணி வடிச்சிட்டு அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க மசாலா தண்ணியில் இந்த அரிசி எல்லாத்தையும் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு போட்டுருங்க. மசாலாவில் அரிசியை போட்டு அதுக்கு தேவையான உப்பு அளவு நான் ஒரு ஷார்ட் வீடியோ விடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி போடணும் அப்படிங்கிறத. பிரியாணிக்கு குஸ்காவுக்கெலாம் உப்பு எப்படி அளவு சேர்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் எலுமிச்சம்பழம் ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். விதை எடுக்காதனால நான் ஜல்லிக்கரண்டியில் ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்குது. என்னோடய சேனலும் புதுசு, நீங்களும் இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வருது. இதை மூடி வச்சுருங்க. நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லாவே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் தீஞ்சு போயிடாமல் அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து இதில் நெய் ஒரு 200 மில்லி நெய், 1 லிட்டர் ஆயில், 200 மில்லி நெய் அதை மேலே ஊற்றி இப்போ நம்ம இதை தம் போட்டுடணும். மேலே மூடிட்டு இது மேலே வெயிட் எடுத்து வச்சிடணும். பாருங்கள், நல்லாவே இப்போ வெந்து வந்திருக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வெயிட் வைக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுட்டு மேலே பரவலாக நெய் விடணும். நெய்யை ஒரு இடத்துலையே விடாமல் நல்லா பரவலாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பரவலாக நெய் ஊற்றிடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் சிக்கன் கறி பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ அடுத்து நான் விடுறேன். இப்போ இதில் இந்த சிக்கன் கறி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெய்யெல்லாம் விட்டாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே தம் போட்டுடலாம். இது மேலே வெயிட் எடுத்து வச்சிடலாம். நல்லா வெயிட்டான குழம்பு எதுவும் இருந்தால் வச்சிடலாம். இப்போ நான் வந்து சும்மா குக்கரும் தண்ணியும் எடுத்து அது மேலே வைக்க போகிறேன். வெயிட்டை அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இதுக்கு அடியில், இந்த பாத்திரத்துக்கு அடியில் ஏதாவது ஒரு தோசை தவா வச்சுருங்க. இப்போ இது வந்து தம் ஆகட்டும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது இனிமேல் நம்ம பரிமாற வேண்டியதான். இது 25 பேர்த்துலேருந்து 25 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 30 பேர் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு, ஒரு பர்த்டே, ஒரு பார்ட்டிக்கு நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு சிக்கன் கறி பண்ணி கூட சைட் டிஷ்லாம் வச்சு நம்மளே விருந்து பரிமாறிடலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் கறி பாருங்கள். இது எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ விடுறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தோம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாய்.